அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து 2024 முடிய போகுது. கொமனா எல்லா ஆட்சியாளர்களும் வந்தாவே நம்ம நியூ இயர் எப்படி கொண்டாடுவாங்க, மக்கள் நியூ இயர் கொண்டாடுற நிலைமையில இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். பட் இதை வச்சு நான் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் இந்த 2025 எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுற நல்ல சந்தோஷமாக குதூகலமாக ஸ்டார்ட் பண்ணுற நிலைமையில இருக்காங்களா? பொதுவாக கோல்ட் ஃபேஸில் எல்லாமே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க நியூ இயர் அன்னைக்கு. எப்போயும் நான் போகிறது கிடையாது. பட் இந்த வாட்டி அனுரகுமார திசாநாயக் அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு விமர்சனம் தான்ப்பா, ஆனால் மக்கள் வந்து நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இப்போ வீட்டில் இருந்து சும்மா அப்படியே கோல்ட் ஃபேஸுக்கு நடந்து போகிறேன். போயிட்டு மக்கள் எப்படி வராங்க, என்ன மாதிரியான செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். பட் நான் செலிப்ரேட் பண்ணலை அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இப்போ டேட் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ டேட்டை வந்து மாற்ற போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 29th நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வைக்கவே இல்லை, மாற்றவே இல்லை, நம்ம வீடியோ போடவே இல்லை. ஸோ நம்ம வந்து 1ஆம் தேதிக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டே நம்ம வந்து வீட்டில் இருந்து போயிடலாம். அண்ட் டிசம்பரில் இருந்தது, இப்போ நாம் ஜனவரிக்கு மாற்ற போகிறோம். ஜனவரிக்கு மாற்றி இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு வரும்போது 1ஆம் தேதி ஆயிரும் இல்லையா? அதனால இப்படி மாற்றி வச்சுட்டே போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறது, போகலாமா? வாங்க போகலாம். தேவாலயம் அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சைட்லையுமே துப்பாக்கி, சைட்லையுமே பட்டாசு கடைகள் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா அந்தோனியார் தேவாலயம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக சூப்பராக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வ்ளாகை வந்து, அதாவது நியூ இயர் எப்படி இருக்குது அப்படிங்கிற வ்ளாகை பண்ணுறதுனால எனக்கு அதை கரெக்டாக வந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த ரோட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது, பட்டாசு கொளுத்திட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம போயிட்டு நடந்து தான் போக போகிறோம். என்னென்னா இப்போது வெஹிக்கிளை எடுத்துகிட்டு நம்ம வந்து பெட்டா வரைக்கும் போக முடியாது. ஸோ நம்ம அதுலேருந்து இறங்கி நடந்து போகிறது பெட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா திரும்ப வரும்பொழுது எல்லாமே கோல்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆட்களாக இருப்பாங்க. எப்போவுமே இருக்கிற இயர்ஸை விட இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அண்ட் இது வந்து இது மூலமாக நம்ம அப்படியே நேராக போயிட்டா நம்ம கோல்ட் ஃபேஸ் போக போகிறோம். வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம். பொதுவாக வந்து நம்ம கோல்ட் ஃபேஸ் போகும்போது அந்த ரோட்டில் சுற்றி தான் போவோம். எல்லாருக்கும் தெரியும், ஜனாதிபதி அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறமா, ஜனாதிபதி பதவி ஏற்றதுக்கு அப்புறமா வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு ரோடை திறந்து விட்டதுனால ஈஸியாக நம்ம இந்த ரோட்லேயே வந்துட்டோம். ஆட்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, யாருமே வெஹிக்கிளில் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாகவே ஜனாதிபதி மாளிகை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நேராக நடந்து போய் கோல்ட் ஃபேஸ் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மாளிகையை தாண்டி மத்திய வங்கி கிட்ட தான் நம்ம இருக்கோம். மத்திய வங்கி பார்த்தீங்களா, மத்திய வங்கி அந்த சுற்றுவட்டத்தில் அப்படியே இருந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம்னா கோல்ட் ஃபேஸ் போக போகிறோம். நடந்தே போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னுடைய நண்பர்களோட வந்து இங்கே வந்திருக்கேன். பொதுவாக வந்து நம்ம வ்ளாக்ஸ் வந்து பெருசாக போடுறதில்ல. பட் இந்த தடவை நம்ம
பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா. இலங்கையில் வந்து புது வருஷ கொண்டாட்டம் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான விஷயம். ஓகே, ஜனாதிபதி மாளிகையால் அப்படியே நம்ம நடந்து வந்து கிங்ஸ்பெரி ஹோட்டல் கிட்ட அந்த சுற்றுவட்டத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா என்னப்பா இப்படி டிராஃபிக்கு இந்த வாட்டி போன வருஷத்தை விட சரியான மாதிரி போக்குவரத்து நடவடிக்கைகள் ரொம்ப மும்முரமாக வந்து இடம்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த பக்கம் கிங்ஸ்பெரி ஹோட்டல் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம நடந்து வந்த பாதை அப்படியே நான் திருப்பி உங்களை காமிச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வாகனம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வாகனம் எல்லாமே வந்து கோல்ட் ஃபேஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போயிட்டுருக்கு. பெரும்பாலும் ஆட்கள் வந்து அந்த பக்கம் வந்து வந்துட்டுருக்காங்க, இந்த பக்கம் வந்து வந்துட்டுருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ நடந்து வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த வாட்டி நைட் டைமில் நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே முடங்கி போயிட்டு அப்படியே நம்ம ட்ராஃபிக்கில் நிற்கிறதை விட ஸோ இப்படி நடந்து வந்துட்டு காலார நடந்து போகிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி போக போகிறோம். அண்ட் இந்த இடம்லாம் நல்லா இருக்குங்க. நான் கிறிஸ்மஸ் டைமில் கூட வரல. கிங்ஸ்பெரியை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க. இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நைட்டில் நம்ம நாடு அதுவும் கொழும்பை வந்து ரசிக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அறகலைக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு vlog எடுக்கிறேன். இதில் ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும், இதில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து அப்படியே கோல்ட் ஃபேஸ் சைடுக்கு போயிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் எவ்வளோ ஆட்கள் வந்திருக்காங்கன்னு. இப்போ 11 மணி ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 11 மணியும் தாண்டி ஆட்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருமே காவல்துறையினர் ரொம்ப களைச்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து முன்னோக்கி நம்ம போகலாம். அங்கே விளங்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம கோல்ட் ஃபேஸுக்கு போகிற வழி. ஸோ வாங்க தொடர்ந்து போகலாம். வா ரோடை க்ரோஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் வேணும். அந்த அளவுக்கு ஆட்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா. ஒரு மாதிரி நம்ம வந்து தாண்டி வந்தாச்சு. பாதசாரி கடவையை தாண்டி வந்து இந்த பக்கம் போட்டுக்கு இந்த பக்கம் ஆட்கள் எவ்வளோ ஆட்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ 11 மணிக்கு கொழும்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மணிக்கே பட்டாசு போடாது. கோட் சிட்டி வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஆட்கள் அப்படியே போகிறாங்க. இந்த பக்கம் நிறைய பேர் வந்து கோட் சிட்டி பக்கமும் போகிறாங்க. நிறைய பேர் வந்து கோல்ட் ஃபேஸ் பக்கமும் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆட்கள்ல எவ்வளோ ஹாப்பியாக வந்து, அதாவது நியூ இயரை வந்து ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வராங்களா, ஏன்னா கொமனா எல்லாரும் வந்து இங்கே வந்து கெதர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வராங்களான்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. பாதசாரி கடவையிலேருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து இதாகி வரும்பொழுது, கடந்து வரும்பொழுது தான் நமக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஃபைனலி நம்ம கோல்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட வந்தாச்சு. அந்த பக்கம் ஜனாதிபதி செயலகம். இப்போ பாருங்கள் கோல்ட் ஃபேஸில் இருந்து எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து கோல்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட வந்துட்டோம். அந்த பக்கம் கோல்ட் ஃபேஸு இந்த வண்டியெல்லாம் போகுது இல்லையா, இந்த பக்கம் வந்து கோல்ட் ஃபேஸ்லேருந்து போகிறாங்க.
இந்த பக்கம் ஜனாதிபதி செயலகம். எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த அறகலை ஞாபகம் நாங்கள் வருது. அறகலை டைமில் தான் நம்ம வந்து அடிக்கடி இங்கே வருவோம். அடிக்கடி வந்து என்ன நடக்கும்னு பார்த்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி இருக்குது. எவ்வளோ மக்கள்னு பாருங்கள். போலீஸார் வந்து அதிகமாக பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த இன்றைக்கி கோல்ட் ஃபேஸில் வந்து போய் நிற்க முடியுமா தெரியல, நான் அவ்வளோ ஜனமாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேருந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். பஸ்ஸும் போகுது, எல்லா வெஹிக்கல்ஸும் இங்கே தான் இருக்குது. கொழும்பு வந்து பிரம்மாண்டமாக இருக்குதான் பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்னோம். அண்ட் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்குது. இந்த அறகலை நடந்துச்சு இல்லையா ஏரியா, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நடக்க முடியலங்க, அவ்வளோ ஆட்கள். மண் போட்டால் இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. பொதுவாக இந்த வாட்டி வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு. அறகலை டைமில் வரும்பொழுது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பட் அது வந்து சோகமாக இருந்துச்சு. இது வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம்னு சொல்லலாம். 11:30 மணி ஆகுது. இன்னும் வர ஆட்கள் கூட்டிகிட்டே வராங்க.
இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இங்கே இப்போவே வந்து பட்டாசு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஐசிடி ரத்னதி சங்கிலா இந்த பக்கம் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. பட்டாசு கொளுத்துறாங்க பார்த்தீங்களா. ஷோவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஒரு இடத்துல போய் உட்காரலான்னு பார்க்குறோம். பட் நான் இதுக்கு முன்னாடி இப்படி வந்தது இல்லைங்க. எனக்கு ரொம்ப இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது இல்லை தானே. ஸோ எங்களுடைய நேயர்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி மெனக்கட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு நாளுகால தான் வருவாங்க. அண்ட் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமாக நம்ம வரணும். நம்மளுடைய உடைமைகளை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். அண்ட் பட்டாசு சத்தம் காதை குலைக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அறகலையை பார்க்குறதை விட ஒரு 2-3 மடங்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம வந்து சுண்டல் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாம் வாங்கியாச்சு. பட் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு சரியான இடம் வந்து கிடைக்கல. இது எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. எந்த இடத்துல பட்டாசு போடுவாங்கன்னு தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாதி குப்பை ரோல் பேஸில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மழையும் பெய்ய போது என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி
இந்த பலூன்ஸ் தான் இங்கே நிறைய இருக்கு. இன்னைக்கு பெரிய மழை ஒன்று பெஞ்சாதான் இருக்கு விளையாட்டு. ஓடி ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. இன்னைக்கு அவ்வளோ ஆட்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் கூடியிருப்பாங்க இன்னைக்கு. பார்த்தீங்களா போலீஸார் எவ்வளோ கவனமாக தங்களுடைய சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வன்கோல் ஃபேஸ் பக்கம் போகலான்னு நினச்சேன், பட் போக முடியல, அவ்வளோ ஆட்களாக இருக்கு இன்னைக்கு. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போய் எங்கேயாச்சும் ஒதுங்கி இன்னைக்கு வந்து வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்காங்க. அது பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மெகி சாப்பிட்டுருக்காங்க. வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து புது வருஷத்தை கொண்டாடுறது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
12 மணி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொழும்பு. எவ்வளோ ஆட்கள் வந்து நியூ இயரை பார்க்குறதுக்காக கோல்ட் ஃபேஸில் வந்து ஒன்று கூடியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா இருக்குது. அண்ட் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து இங்கே கொழும்பில் வந்து நமக்கு வந்து பார்க்கக்கூடியது. அவங்களுடைய ஹாப்பினஸ் தான் இங்கே வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எல்லா நியூ இயரை விட இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். அதாவது ஏகேடியினுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே இப்படி மக்கள் வந்து இவ்வளோ அழகாக நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஆட்கள், வண்டியெல்லாம் ரொம்ப குறைவு. ஸோ இராணுவ வீரர்கள், முப்படையினர், சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான மனிதர்கள் இங்கே வந்திருக்காங்க, வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், சிஜிசி டாக் ஷோப் நேயர்களுக்கு வந்து இது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்கா அந்த 2025 வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு தான் அண்ட் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். முடிஞ்சிருச்சு நியூ இயர்லாம் முடிஞ்சு இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள் அந்த மெயின் ரோட்டில், கோல்ட் ரோட்டில் நம்ம இப்போ அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ரௌடுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி முன்னாடி எவ்வளோ க்ரௌடு முடிஞ்சு மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இன்னும் பட்டாசு சத்தம் வந்து ஓயலைங்க. அண்ட் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து 10 இயர்ஸாக வந்து கிளம்புறேன். இது வரைக்கும் நியூ இயர் நைட்டுக்கு வந்து நான் வந்து ஷூட் பண்ணதில்லை. பட் நம்ம சிஜிசி டாக் ஷோப் அப்படிங்கிற ஒரு சேனல் இது எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நியூ இயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் இருக்குது, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.